Determine application of matrices and determinants. Example 1.1. If A equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் A into adjoint of A equal to adjoint of A equal to modulus of A into I3 கொடுத்துருக்காங்க. I3ங்கும் போது அது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ அது வந்து சம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் A வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏயோட வேல்யூ என்ன? இந்த மேட்ரிசஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. இதை நம்ம வந்து மாடுலஸ் பண்ணணும். மாடுலஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கணும். 8 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டு இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 7 3s are 21 minus 4 4s are 16. ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் போது இது வந்து ப்ளஸ் ஆகிடும். ஆனால் நம்ம ஃபார்முலா படி இங்கே போட வேண்டிய மைனஸ் வந்து இங்கே போடணும். 4 4s are 16 மைனஸ் 6. இப்போது இதை வச்சுட்டு இதில் உள்ள காலம் இதில் உள்ள ரோ விட்டுட்டு இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ ஃபார்முலாவில் உள்ள -6 இருக்குது. -6 இதில் ஆல்ரெடி ஒரு -6 இருக்கிறதுனால இது வந்து +6 ஆகிடும். அப்போ +6 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6 3s are 18 -6ங்கிறனால -18 4 2s are 8. அப்போ -8 ஆல்ரெடி இதில் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கும். இதில் 4 2s are 8 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 2s are 8 இங்கே ஃபார்முலாவில் ஒரு ப்ளஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 6 4s are 24. ஸோ ப்ளஸ் ஆகிடும் 24 மைனஸ் 7 2s are 14. இப்போது இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 8 21 minus 16 வந்து 5ஆக இருக்கும். ப்ளஸ் 6 இன்ட்டு -18 ப்ளஸ் 8 பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது அதனால் -10 ப்ளஸ் 2 இன்ட்டு 24ல் -14 போச்சுன்னா 10 வரும். ஸோ 8 5s are 40 minus 6 10s are 60 ப்ளஸ் 20 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0 கிடைக்கும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். எப்படின்னா இப்படி ஒரு போட்டுக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி போட்டுட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு ட்ரான்ஸ்போஸ் போட்டால் இதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ இதில் உள்ள வேல்யூஸை நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா 8 இருக்கா, 8ஓட காலம் அண்ட் ரோ டிலீட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க வேல்யூவை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போது 8ஓட காலம் அண்ட் ரோ விட்டோம் அப்படின்னா 7 3s are 21 4 4s are 16 ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். ஃபார்முலாவுக்கு ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -4 4s are 16 போட்டாச்சு. இப்போ அடுத்து 6. இப்போ 6ஓட ரோ அண்ட் காலம் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிட்டோம்னா 6 2s are 18 6 2s are அதாவது இங்கே மைனஸ் இருக்குது, அதாவது 6 முன்னாடி மைனஸ் இருக்குல்ல, ஸோ அதனால் -6 3s are -18 அண்ட் 4 2s are 8 -8 ஃபார்முலாவில் ஒரு ப்ளஸ் இருக்கிறதுனால +8 மாறிடும். அண்ட் தென் 2ஓட ரோ அண்ட் காலம் டிவைட் பண்ணிட்டோம்னா 6 4s are 24 -7 2s are 14 அப்போ -14. இப்போ அதே மாதிரி -6ஓட ரோ அண்ட் காலம் டிவைட் பண்ணிட்டோம்னா 6 3s are -18 அண்ட் 4 2s are 8 இப்போ +8 வரும். அடுத்து 7ஓட ரோ அண்ட் காலம் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 3s are 24 and 2 2s are 4. அடுத்து 4ஓட காலம் அண்டு ரோ டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 4s are 32 -32 and 6 2s are 12 +12 ஆகிடும். அடுத்து 2ஓட ரோ அண்ட் காலம் 6 4s are 24 7 2s are 14 இப்போ -14. இப்போ 4ஓட ரோ அண்ட் காலம் கட் பண்ணால் 8 4s are 32 -32 and 6 2s are 12 இப்போ +12. இப்போ 3ஓட ரோ அண்ட் காலம் கட் பண்ணால் 8 7s are 56 and 6 6 are 36 இப்போ -36.
ஸோ இவ்வளோ தான் adjoint of A கண்டுபிடிக்கணும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 21 minus 16 வந்து 5 வரும். அண்ட் minus 18 plus 8 வந்து minus 10 ஆகிடும். ஆல்ரெடி ஒரு வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ஸோ ப்ளஸ் 10 ஆகிடும். 24 minus 14 10 அண்ட் minus 18 plus 8 minus 10 வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 10. 24 minus 4 20 minus 32 plus 12 minus 20 ஆகிடும். வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 20 ஆகிடும். 24ல் 14 போச்சு அப்படின்னா 10 ஆகிடும். minus 32 plus 12 வந்து minus 20 ஆகிடும். வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 20. 56ல் 36 போச்சு அப்படின்னா 20 எப்படி போட்டாச்சு. ஸோ ட்ரான்ஸ்போஸ். ஸோ இதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணோம்னா ரோவில் இருக்க எலமெண்ட் எல்லாமே காலமாகவும் காலமில் இருக்க ரோ எலமெண்ட் எல்லாமே ரோவாகவும் மாற்றணும். ஸோ இதை வந்து இப்படியும் இந்த எலமெண்ட்ஸை இப்படியும் எழுதணும். 5 10 இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஆன்சர் கிடைக்கும் அதே தான் அப்படியே வரும். ஸோ 10 20 20 and 10 20 20. ஸோ இதுதான் adjoint of A-யோட வேல்யூ. ஸோ நம்ம adjoint of A வந்து கண்டுபிடிச்சாச்சு. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A இன்ட் adjoint of A தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ A வந்து நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ், adjoint of A வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. ஸோ A இன்ட் adjoint of A தான் போட போகிறோம். இப்போ A இன்ட்டு adjoint of A. இப்போது ஏயோட மேட்ரிக்ஸ் என்ன? 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. adjoint of A என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5 10 10 10 20 20 10 20 20. ஸோ நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதை ரெண்டே நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 5s are 40 6 10s are 60 minus 60 2 10s are 20 plus 20. Then 8 10s are 80 minus 120 plus 40 and 8 10s are 80 120 2 20s are 40. அடுத்து இந்த ரோவை இந்த காலம் மல்டிப்ளை பண்ணோம். 6 5s are 30 minus 30 7 10s are 70 and 4 10s are minus 40. அடுத்து 6 10s are minus 60 7 2s are 14 plus 140 and 4 2s are 8 minus 80 6 10s are 60 minus 6 வரும். So minus 6 வரும். So 7 2s are 140 and 4 2s are 8 minus 80. இப்போ 2 5s are 10 minus 40 plus 30 20 4 2s are 8 minus 80 that is 60. 2 10s are 20 plus are 8 அப்போ 80 3 2s are 60 3 20s are 60. இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா எல்லாத்தோட ஆன்சரும் என்ன வரும்னா ஒரு எலமெண்ட்டோட ஆன்சரும் வந்து 0வாக கிடைக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 0 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 அப்படி கிடைக்கும். இப்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் ஆல்ரெடி நம்ம கிடைச்சிச்ச ஆன்சர் modulus of A equal to 0 கிடச்சிச்சு. அப்போ 0க்கு பதிலாக நம்ம modulus Aன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ modulus of A இன்ட்டு இது என்னது மேட்ரிக்ஸ் ஆஃப் I, அதாவது I3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எல்லாமே 0 இல்லை. ஸோ எல்லாமே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ I3 ஏன்னா 3x3 மேட்ரிக்ஸ்னால I3 நம்ம எழுதுகிறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. A இன்ட்டு adjoint of A கண்டுபிடிச்சாச்சு. இப்போ adjoint of A இன்ட்டு A கண்டுபிடிக்கணும். So similarly adjoint of A into A கண்டுபிடிக்கணும். நம்ம adjoint of A என்ன கண்டுபிடிச்சோம் 5 10 10 10 20 20 10 20 20. இது வந்து நம்ம adjoint of A கண்டுபிடிச்சோம். A-யோட வேல்யூ என்ன 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் A cross B equal to B cross A. அதாவது மேட்ரிக்ஸை மாற்றி போட்டாலும் கிடைக்கிற வேல்யூ வந்து அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இதே நம்ம போன தடவை மல்டிபிள் பண்ண மாதிரி இந்த தடவை மல்டிபிள் பண்ணுறோம். 5 8s are 40 this minus 60 10 2s are 20 plus 20 and 5 6 are 30 plus 70 and 10 4s are 40 minus 40 5 2s are 10
5 4s are 10 4s are 40 minus 40 and 10 3s are 30 plus 30. 10 is 80 minus 120 plus 40 10 minus 16 14 அப்படின்னா ப்ளஸ் 140 அடுத்து 2 4s are 20 இப்போ minus 80 வரும். இப்போது சாரி 10 2s are 20 2 4s are 80 2 3s are 60 plus 60 வரும். இப்போ 10 8s are 80 2 6 are 12 அப்போ 120 plus 40 minus 60 2 7s are 140. ஸோ இது மேலே உள்ள அதே வழி தான் வரும். ஸோ இது கடைசி கேன்சல் என்ன வரும்னா 0 0 0 ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ I3 இப்போ நம்ம 0 என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் A ஈக்குவல் டு 0. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் A போட்டுடலாம். மாடலஸ் ஆஃப் ஈக்குவல் டு 0 அப்போ 0 × I3 போட்டுக்கலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதனால் ஹென்ஸ் A × adjoint of A equal to adjoint of A into A equal to என்ன கிடச்சிருக்கு மாடலஸ் ஆஃப் A into I3 கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சம் போடும்போது என்கிட்ட 6ன்னு இருக்கும் 16 மாற்றிடுங்க.